உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். செஞ்சிக்கோட்டையில் நள்ளிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் நதீம் இணைந்திருக்கிறார். நதீம், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா? முழுமையாக தீ அணைக்கப்பட்டு விட்டதா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜகிரி கோட்டையின் உள்ளே பாத்தீங்கன்னா யானைக்குளம் அருகே பாத்தீங்கன்னா நள்ளிரவு தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டிருந்தால் மர்ம நபர்கள் அந்த இடத்தில் தீ வைத்ததாக முதற்கட்ட தகவலாக வெளியாகி இருந்தது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தீயானது 5 மணி நேரமாக அந்த கோட்டை வளாகத்தில் தீ பற்றி இருந்ததாக பரபரப்பு நிலவியது. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா சிறிய அளவில் இருந்த தீ விபத்து பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபர் தீயிட்டது கொஞ்சமா தான் இருந்திருக்கு. பின்னர் பாத்தீங்கன்னா அந்த தீ பரவ அதிகமா காணப்பட்டது. இது குறித்து பாத்தீங்கன்னா தகவல் செஞ்சி காவல்துறை என்ன பண்றாங்க, நேரடியாக சென்று தீ விபத்து எப்படி நேரிட்டது என்று விசாரணையானது மேற்கொண்டாங்க. தொடர்ந்து செஞ்சி கோட்டை குறுகிய பாதை என்பதா பாத்தீங்கன்னா எளிதில் அணுக முடியாத பகுதியாக இருப்பதால் தீயணைப்பு வாகனம் உள்ள போகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தீயானது அருகில் உள்ள அந்த செஞ்சி கோட்டை வளாகத்தின் யானைக்குளம் அருகில் உள்ள புல்வெளியெல்லாம் பரவியதால் அதிகமான தீமூட்டம் ஏற்பட்டது. தீயை சுத்தமா கட்டுப்படுத்த தீயணைப்பு துறை வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா செஞ்சி பொதுமக்கள் கூறுகிற பாத்தீங்கன்னா கோட்டை நிர்வாகத்தின் சரியாக பராமரிப்பு மேற்கொள்ளாத காரணத்தினாலதான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டதோ. அந்த கோட்டை வளாகத்தில் சுற்றி சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இது போன்ற சம்பவம் ஏற்படுத்த மர்ம நபர்ல கண்டுபிடிக்கணும் ஒரு கோரிக்கையாகவும், மேலும் பாத்தீங்கன்னா புராண சின்னங்கள்ல 12 கோட்டைகள்ல ஒரு கோட்டை செஞ்சி கோட்டையா யுனெஸ்கோ அங்கீகரித்த ஒரு கோட்டையா இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் பராமரிப்பு என்பது இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது குறித்து தொல்லியல் துறை அதிகாரிகள் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சி கோட்டையை தரம் உயர்த்த வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்காங்க பத்மநாபன். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி நதீம்.